ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசன் வந்துவிட்டோம். ஸோ செகண்ட் லெசன் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, சவுண்டை பற்றி நம்ம சவுண்ட் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தலைப்பு. ஸோ சவுண்டை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். இதுவும் கண்டிப்பாக ஒரு போரிங்கான விஷயம் தான். ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். நம்ம அதை திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ சவுண்டு வந்து என்ன, அது எப்படி ட்ராவல் பண்ணுது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற விஷயம். பேசிக்கான விஷயம், சும்மா ஒரு ரீகாலிங் சப்ஜெக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரை நோக்கி ஒரு 2 minutes ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? கண்களை மூடுங்க, தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ப்ரேயர் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செஷனுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதித்தாங்க. இந்த நாள் ஆண்டவரை எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ ஆண்டவரை எங்களுக்கு தாங்க. நான் கரெக்டாக கன்வே பண்ணுறதுக்கும் அவங்களோட அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் கரம் எப்போதும் எங்கள் கூட இருக்கிறத உணர செய்யுங்க இயேசுவா. நன்றி உங்களுக்கு உங்கள் கருத்தில் போட்டு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரிங்களா? நோட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்கிட்டு நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி லெசன் 2 சவுண்ட் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். சத்தம், சவுண்ட் எப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ சவுண்ட் அப்படின்னா என்ன, சவுண்டு எப்படி ஜென்ரேட் ஆகுது, ஸோ சவுண்டு எப்படி ஜென்ரேட் ஆகுது. நம்ம பேசுகிறேன், இப்போது நான் பேசுகிறது எப்படி கேட்குது. இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, காற்று தான் இருக்குது. காற்றுல என்ன இருக்கும், சின்ன சின்ன ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்கும், ஆட்டம், நியூக்ளியஸ் எல்லாம் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ அதை என்ன பண்ணுவோம்னா அப்படியே வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி வைப்ரேட் ஆக என்ன ஆகும்னா, இது வந்து இந்த எனர்ஜி அப்படியே அடுத்த ஆட்டம் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுன்னா சவுண்டு வந்து இப்படி ட்ராவல் ஆகிப்போம். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இந்த குளத்தில் கல்லை தூக்கி போடுற மாதிரி. குளத்தில் கல்லை தூக்கி போட்டோன்னே என்ன ஆகும்னா ஒரு ரிப்பிளாக கிரியேட் ஆகி அது அப்படியே மூவ் ஆகும். பார்த்தீங்களா? அதை நம்மளால் பார்க்க முடியும். சவுண்டு மூவ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம சவுண்டு எப்படி மூவ் ஆகுதுங்கிற ஐடியா நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும்னா சவுண்டு வந்து இப்படியே வைப்ரேட் ஆகும். இந்த மாலிக்யூல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும், ஆட்டம்ஸ் வைப்ரேட் ஆகிறனால தான் நம்மளுக்கு சவுண்டு வந்து ட்ராவல் ஆகி போகுது. ஸோ இது வைப்ரேட் ஆகும்போது எப்படி வைப்ரேட் ஆகும்னா இப்படியே ஆகும். இப்போ அப்வர்டு மோஷனை வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். அப்வர்ட் மோஷன், இப்படி வைப்ரேட் ஆகிற மாலிக்யூல்ஸோட அப்வர்ட் மோஷனை நம்ம என்ன சொல்கிறோன்னா கிரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். டவுன்வர்ட் மோஷனை வந்து நம்ம ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்வர்ட் கிரெஸ்ட்டு, டவுன்வர்ட்ஸ் ட்ரஃப், CREST ட்ரஃப். இப்போ இது என்ன பண்ணுன்னா, இப்படி நவரும் போது இந்த எனர்ஜியை அடுத்த மாலிக்யூல்ஸ்க்கு தள்ளிவிடும். ஸோ இப்படியே என்ன ஆகும்னா எல்லாமே வைப்ரேட் ஆகி சவுண்டை வந்து ட்ராவல் பண்ணி ஒரு மீடியத்தில் பாஸ் பண்ணி கொண்டு போகும். இதுதான் நார்மல் சினாரியோவில் நடக்கும். இது ட்ரஃப்பு, கிரெஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த ட்ரெஸ்ட்டு, கிரஃபுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது வந்து இப்படி வைப்ரேட் ஆகலாம், இப்படி வைப்ரேட் ஆகலாம், சரிதானே? இப்படி வைப்ரேட் ஆகிறதுக்கும் இப்படி வைப்ரேட் ஆகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த டிஸ்டன்ஸு பெருசாக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ தூரம் அது வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறது பேர் தான் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆம்ப்ளிடியூட், AMPLITUDE, ஆம்ப்ளிடியூட். இந்த ஆம்ப்ளிடியூடு வந்து என்ன சொல்கிறோம்னா எவ்வளோ தூரம் அது வந்து வைப்ரேட் ஆகுது, ஆம்ப்ளிடியூட்டில் சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்டுக்கு இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம அளக்க போகிறோம். எப்படி அளக்க போகிறோம் அப்படின்னா, எத்தனை தடவை இந்த மாலிக்யூல்ஸு ஒரு செகண்டுக்கு வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இப்படி வைப்ரேட் ஆகலாம், இப்படி வைப்ரேட் ஆகலாம், இல்லை மீடியமாக வைப்ரேட் ஆகலாம், சரிதானே? ஸோ ஒரு செகண்டுக்கு, ஒரு நொடிக்கு இது எத்தனை வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். அதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் எத்தனை வேவ்ஸ் க்ரியேட் ஆகுது, இல்லை எவ்வளோ தூரம் அது வைப்ரேட் ஆகுது டிவைடட் பை 1 செகண்ட். அதுதான் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது. நம்ம காது எப்படி டியூன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காதுக்கு வந்து எல்லா ஃப்ரீக்வன்சியும் கேட்குறது கிடையாது. ரொம்ப சூஸியாக தான் நம்ம காது இருக்கும். ஸோ காது வந்து பார்த்திங்கன்னா, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான இடம் வந்து 20 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் இல்லைனா 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்கும். நம்ம காது அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கேட்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஹெர்ட்ஸ்னால் என்னது அப்படின்னு தெரிஞ்சால் தானே இந்த கொஷனில் நம்ம சொல்ல முடியும். ஹெர்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீக்வன்சி, அதாவது எத்தனை தடவை வைப்ரேட் ஆகுது டிவைடட் பை டைம்.
இதுக்கு பேர் தான் ஹெர்ட்ஸுங்கிற ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து தான் இதை வந்து மெஷர் பண்ணுறாங்க. எப்படி கிலோ இருக்குது, கிராம் இருக்குது, மீட்டர் இருக்குது, சென்டிமீட்டர் இருக்குது, அந்த மாதிரி சவுண்டு வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வைப்ரேட் ஆகுதோ அதை வந்து ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் எஸ்ஐ யூனிட்டில் நம்ம சொல்கிறோம். ஸோ காதுக்கு கேட்குற ஃப்ரீக்குவன்சி பார்த்திங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ், கிலோங்கிறது 1000 அப்படின்னா 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம காதுக்கு கேட்கும். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே எதுவுமே நம்ம காதுக்கு கேட்காது. 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே எதுவுமே நம்ம காது கேட்காது. அதெல்லாம் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் மாதிரி ஆயிடும். பேட் சில அனிமல்ஸுக்கு தான் அதெல்லாம் கேட்கும், நம்மளுக்குலாம் கேட்காது. ஸோ நமக்கு கேட்கக்கூடிய இந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் டியூன் ஆகிருக்கும். சவுண்டு, ஸ்பீக்கரோட ப்ரொடக்ஷன் சைடு எல்லாமே இந்த ஹெர்ட்ஸை வந்து மனசில் வச்சு தான் செஞ்சுருப்போம். நீங்கள் இப்போ வந்து பார்க்கும்போது இந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கு பேர் என்னென்னா ஃப்ரீக்குவன்சி ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறது. ஃப்ரீக்குவன்சி ஸ்பெக்ட்ரம்னா என்னென்னா, இந்த 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஸ்பெக்ட்ரம். இதை வந்து ஃப்ரீக்குவன்சி ஸ்பெக்ட்ரம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சி ஸ்பெக்ட்ரமை நம்ம வந்து நிறைய டிவிஷனாக டிவைட் பண்ணியிருக்கோம். எத்தனை டிவிஷன் பார்த்தீங்கன்னா, சப் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஷன் இருக்குது, பேஸ் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ மிட் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்குது, மிட்டுன்னு ஒரு டிவிஷன் இருக்குது, ஹை மிட்டுன்னு ஒரு டிவிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னு சொன்னால் ஹைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹைஸை கூட 2-3 பிரிச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் போர்ஷனில் சவுண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சு இதுக்கு நேம் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியா வந்து யூஸ்வலாக இருக்கிற ஸ்பீக்கர்ஸால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த சவுண்டெல்லாம் நீங்கள் காதில் கேட்கணுன்னா உங்களுக்கு சப் வூஃபர் வேணும். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஹெர்ட்ஸ்லேருந்து ஒரு 70 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இந்த சப் வூஃபரால் ஜென்ரேட் பண்ணக்கூடிய சவுண்டாக இருக்கும். அது வந்து கீழே தும் 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 அப்படி அடிக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பூமியாக, ஒரு மாதிரி பேஸியாக, சில சமயம் சேர்லாம் கூட வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சி எல்லாமே அந்த ரேஞ்சில் இருக்கும். இதுக்கு பேர் சப் பேஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 75 ஹெர்ட்ஸ், இந்த 80 ஹெர்ட்ஸ்லேருந்து ஒரு 120 130 அந்த ஹெர்ட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா 250 வரைக்குமே கூட சொல்லலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசி ஃப்ரீக்குவன்சி உள்ள ஹெர்ட்ஸ், பேஸ் அப்படின்னு சொல்கிறது, BASS. இதெல்லாம் பேசி ஃப்ரீக்குவன்சி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக கிக் ட்ரம் இருக்கும். ட்ரம்ஸ் இருக்குல்ல, ட்ரம்மோட கிட் இருக்குல்ல, அதில் இந்த காலில் வச்சு அடிப்பாங்களே கிக் ட்ரம், சிங் சிங் சிங், அந்த கிக் ட்ரம் இருக்கும். இந்த கிட்டார்ஸ் இருக்கும், பேஸ் கிட்டார் வாசிப்பாங்களா, டுன் 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 டுன், அதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் போர்ஷனில் தான் இருக்கும். ஸோ இப்போ சப் பேஸ் பார்த்துட்டோம், பேஸ் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா லோ மிட். ஸோ அந்த லோ மிட்டில் வந்து என்ன இருக்குன்னா, கொஞ்சம் பாக்ஸியான விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். அந்த ஸ்னேரோட சத்தத்தில் கொஞ்சம் நம்ம வோக்கல்ஸ்லேயுமே ஒரு பாட்டு வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லோ மிட்டு ஹை மிட், இதை 3 சேர்த்து சில சமயம் மிட்டுன்னு சொல்கிறது கூட உண்டு. இந்த மிட்டையும் 3 பிரிச்சிங்கன்னா தான் இந்த லோ மிட்டு ஹை மிட். ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளமாக ஒரு பாட்டில் வந்து இருக்கிற இடமே இந்த மிட்டு ஃப்ரீக்குவன்சி உள்ள இடம் தான். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தனக்கான இடத்துக்கு அதில் சண்டை போட்டுட்ருக்கோம். எனக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சண்டை போடும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 250 270 அந்த ரேஞ்சில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஹெர்ட்ஸ் வரைக்குமே இதுதான் இந்த மிட் ரேஞ்சு தான் இருக்கும். 2000க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹைஸ் வரும். இந்த ஹைஸை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிளாரிட்டி இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்குவாங்க. கிளாரிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, அந்த இடத்துல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தால் சிம்பிள், ரைடு, டாமு, அந்த ஹை ஃப்ரீக்குவன்சி இருக்கிறத ஃப்ளூட்டோட ஹை ஃப்ரீக்குவன்சி இதெல்லாமே அங்கே இருக்கும். சில ஹார்மானிக்ஸ், பாதி ஹார்மானிக்ஸ் அங்கே தான் இருக்கும். ஹார்மானிக்ஸ் என்னென்னா பின்னால் சொல்லுவோம். நம்ம ஹார்மானிக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி ஹை ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ண போனால் ஸ்பெக்ட்ரத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு பிடிச்சாப்புல, நம்மளுக்கு தெரிஞ்சாப்புல, நமக்கு காதுக்கு எப்படி கேட்குமோ அதாப்பில் நம்ம அதுக்கு ஏற்றாப்படி நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரிச்சுருக்கோம். ஸோ இப்படி பிரித்து இதை வந்து ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரமாக 5-6 டிவைட் பண்ணி நம்ம வச்சோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்ஃபியரன்ஸை பற்றி நான் பேசி ஆகும்.
இப்போது ஆம்ப்ளிடியூடை பற்றி பேசியாச்சு, ஃப்ரீக்குவன்சி பற்றி பேசியாச்சு, ஃப்ரீக்குவன்சி ஸ்பெக்ட்ரமை பற்றி பேசியாச்சு. இப்போ நம்மள்ட்ட என்ன பண்ண போகிறோன்னா இன்டர்ஃபியரன்ஸை பற்றி பேச போகிறோம். ஸோ இன்டர்ஃபியரன்ஸ்னால் என்ன, இது வந்து எப்படி நம்மளுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிற சொல்ல போகிறோம். ஸோ இன்டர்ஃபியரன்ஸ்னால் என்ன, இப்போ நான் சொல்லிட்டேன் சவுண்டு வந்து எப்படி மூவ் ஆகுது, கிரெஸ்ட்டு வருது, ட்ரஃப் வருது, கிரெஸ்ட்டு வருது, ட்ரஃப் வருதுன்னு சொல்லிட்டோம். இப்போ ஒரே ஒரு கிரெஸ்ட்டு ட்ரஃப் நவுந்து போகும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அதோட சேர்ந்து இன்னொரு கிரெஸ்ட்டு ட்ரஃப் இன்னொரு வேவ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரப்போகுது. ஸோ ஒரே இடத்துல இப்படி நம்ம இப்படி வரும்போது அவுட்புட் எப்படி இருக்குன்னா, இதில் கிரெஸ்ட்டு வரும்போது இதுலேயும் கிரெஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து பெரிய கிரெஸ்ட்டாக இருக்கும். இதில் கிரெஸ்ட்டு வரும்போது இதில் ட்ரஃப் வந்துச்சுன்னா அவுட்புட்டு கொஞ்சம் கேன்சல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இன்டர்ஃபியரன்ஸ் சொல்கிறோம். என்ன இன்டர்ஃபியரன்ஸு, ஒரு வேவ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு வேவ் அதுக்கு மீட் பண்ணி வருது பார்த்தீங்களா, அப்போ ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா இன்டர்ஃபியர் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இன்டர்ஃபியரன்ஸ் வந்து ரெண்டு வகை சொல்கிறோம். ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ், இன்னொன்று டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னா இங்கிட்டு கிரெஸ்ட்டு வந்துச்சுன்னா பெரிய கிரெஸ்ட்டு வரும், இது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். இங்கிட்டு கிரெஸ்ட்டு வந்து இங்கிட்டு ட்ரஃப் வந்துச்சுன்னா ரெண்டும் கொஞ்சம் கேன்சல் பண்ண ஆரம்பிக்கும், இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். இது ரெண்டுமே ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளுடைய பாட்டை கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு பேர் தான் ஃபேஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஃபேஸ் கேன்சலேஷனுங்கிறத மட்டும் நல்லா பெருசாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னால் நம்ம ஃபேஸ் கேன்சலேஷனை பற்றி பெரிய டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ் கேன்சலேஷனை இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போது ஃபேஸ் வந்து கேன்சல் ஆகுது. இப்போ ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ ஃபேஸ் அப்படின்னா என்ன, ஃபேஸுன்னு நான் சொன்னால் தான் கேன்சலேஷனை பற்றி நான் பேச முடியும். ஸோ ஃபேஸ் என்னென்னா, இப்போது இப்படி ட்ராவல் ஆகி போகுது பார்த்தீங்களா, இப்போது இந்த வேவ் ட்ராவல் ஆகி போகும்போது ஆரம்ப கட்டத்தில் அந்த வேவ் எங்கே இருந்துச்சு, அங்கேருந்து எத்தனை டிகிரி இப்போது அந்த வேவ் மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் டினோட் பண்ணுறது தான் இந்த ஃபேஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆங்கிள்ஸில் தான் சொல்கிறோம், டிகிரியில் தான் சொல்கிறது. 90 டிகிரி, 180 டிகிரி, 360 டிகிரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை வந்து தீட்டா அப்படிங்கிற ஒரு சிம்பிளில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டினோட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபேஸ் அப்படிங்கிற போது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி அப்படின்னு சொல்கிறது. பொலாரிட்டி ப்ளஸ்ஸு, பொலாரிட்டி மைனஸ். மேலே ஏறும்போது இதோட ஃபேஸு ப்ளஸ்ஸாக இருக்கும், கீழே இறங்கும்போது இதோட ஃபேஸ் வந்து மைனஸாக இருக்கும், இல்லைனா அந்த பொலாரிட்டி வந்து மைனஸாக இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ ஃபேஸ் பார்த்தாச்சு, பொலாரிட்டி பார்த்தாச்சு, ஆம்ப்ளிடியூட் பார்த்தாச்சு, ஃப்ரீக்வன்சி பார்த்தாச்சு. இப்போது நம்ம ஃபேஸ் கேன்சலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ் கேன்சலேஷன் என்ன, இந்த ஃபேஸ் கேன்சலேஷன் வந்து முக்கியமாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரே சோர்ஸிலிருந்து வெளியே வர 2 சவுண்டு தான் ஃபேஸ் கேன்சலேஷனுக்கு ஒரு பெரிய பாலமாக இருக்கும். ஒரே சோர்ஸ்லேருந்து வர சவுண்டு, 2 சவுண்டு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன், இங்கே ஒரு மைக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னொன்று இப்போது அங்கே வந்து என்னுடைய மொபைலில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மொபைலில் கூட ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது, சரிதானே? இப்போது நான் பேசுகிறது இந்த மைக்குக்கு ரீச் ஆகுமா இல்லை அந்த மைக்குக்கு ரீச் ஆகுமா? சரி, இந்த மைக்குக்கு தான் ரீச் ஆகும், கரெக்டு தானே? அந்த மைக்குக்கு லேட்டராக தான் ரீச் ஆகும், சரியா? இப்போது என்னோடய வேவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போது இந்த இடத்துக்கு வந்து கிரெஸ்ட்டு ட்ரஃப்னு சொல்லிட்டு இந்த மைக்கை ரீச் ஆகுது. இது ரீச் ஆகி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இங்கிட்டும் சவுண்டு போகுது. ஏன்னா சவுண்டு வந்து ஒரே டைரெக்ஷனில் போகிறது கிடையாது, எல்லா டைரெக்ஷனும் பிரிஞ்சு போகுது. ஸோ இந்த இடத்துல போயிட்டுருக்கு, அதே நேரத்தில் சவுண்டு இந்த இடத்துக்கும் போயிட்டுருக்கு. அது போய் ரீச் ஆகிற நேரத்துக்கு முன்னாடியே இந்த சவுண்டு வந்து இந்த மைக்ரோஃபோனுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ இது எடுத்து கொஞ்சம் நேரம் டிலேயில், அதாவது இந்த டிலே வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, இது வந்து ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் டிலே தான் இருக்கும், ரொம்ப பெரிய டிலேலாம் இருக்காது. ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் டிலே, அது டிலேவாக கூட உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் டிலே கழித்து அது அங்கே போய் ரீச் ஆகும், சரிதானே? ஸோ நினச்சி பார்த்துக்கோங்க, வாய்ஸு ஒரே வாய்ஸ் தான், என்னோடய சோர்ஸு ஒரே சோர்ஸ் தான், நான் தான் பேசுகிறேன், என்னோடய வாய்ஸ் தான். என்னோடய வாய்ஸு 2 மைக்குக்கு போய் ரீச் ஆகுது, ஒரு மைக்குக்கு முன்னாலே ரீச் ஆகுது, ஒரு மைக்குக்கு பின்னால் ரீச் ஆகுது, சரிதானே? இப்போ அந்த ரெண்டையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்டர்ஃபியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி காட்ட போகிறேன். ஸோ இதில் க்ரஸ்ட்டு வந்துடுச்சு, அதுலேயும் க்ரஸ்ட் இருக்குது, கரெக்டாக ரீச் ஆகிற நேரத்தில் க்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் நடக்கும். இதில் வந்து க்ரஸ்ட்டு வந்துருச்சு ஆனால் அங்கே ட்ரஃப் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் நடக்கும். ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா, வாய்ஸ் வந்து ஒரே வாய்ஸ் தான், டார்கெட்டு வந்து சோர்ஸ் வந்து ஒரே சோர்ஸ் தான், டார்கெட் தான் வெவ்வேறு டார்கெட்.
ஸோ அதனால் இங்கே அந்த ஆம்ப்ளிடியூட், அதாவது இந்த சவுண்டுக்கு இந்த கிரெஸ்ட்டுக்கு இருக்கிற ஆம்ப்ளிடியூட் என்னவோ அதே ஆம்ப்ளிடியூட் தான் கிட்டத்தட்ட அங்கேயும் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே மெர்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா ரெண்டுமே கேன்சல்ஸ் ஈச் அதர். இதில் என்ன ஆம்ப்ளிடியூடோ அதில் ஆம்ப்ளிடியூடு அதே தான் இருக்கும். ஸோ இங்கிட்டு ஆம்ப்ளிடியூடு வந்து மேலே போகுது. கிரெஸ்ட்டுனா என்ன சொன்னேன், ஃபேஸ் வந்து ப்ளஸில் இருக்கும், இல்லைனா பொலாரிட்டி ப்ளஸில் இருக்கும். இப்போ ஒரு 5ன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ கிரெஸ்ட்டாக வரும்போது என்ன போட்டுக்கோன்னா +5ன்னு போட்டுக்குவோம். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரஃப்பு போய் ரீச் ஆகுது. அந்த ட்ரஃப்பு வந்து அதே ஆம்ப்ளிடியூடு தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ 5. பொலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும், ஏன்னா ட்ரஃப் கீழாக போகுது. ஸோ கீழே போகும்போது மைனஸ். ஸோ இங்கே +5 அங்கே -5 ரெண்டுமே என்ன ஆகுது, கேன்சல்ஸ் ஈச் அதர். ரெண்டுமே சேர்ந்து கேன்சல் ஆகிட்டு என் காதுக்கு ஒன்றுமே கேட்காது. ஸோ சவுண்டே வந்து ரெண்டுமே கேன்சல் ஆனனால ஒன்றுமே கேட்காம போயிடும். ஸோ இது வந்து எங்கே வரும் அப்படின்னா, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் எடுத்திருப்பீங்க, டபுள் மைக்கிங் வச்சு எடுத்துருந்துருப்பீங்க. ஒரு கிட்டார் இருக்கலாம், அந்த கிட்டார் இப்படியே வாசிட்டு இருப்பாங்க. ஒரு மைக் இங்கே இருக்கும், ஒரு மைக் வந்து இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கும், 2 எடுப்பாங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கொண்டு போய் கம்ப்யூட்டரில் போட்டு ஒரே நேரத்தில் ப்ளே பண்ணாங்கன்னா ஒன்றுமே கேட்காது, சவுண்டே வராது. ஏன்? ஒரே ஒரு இதை மட்டும் கேட்டாங்கன்னா கேட்கும், அந்த ஒரே ஒரு இதை கேட்டாங்கன்னா கேட்கும். ரெண்டுமே தனித்தனியாக கேட்கும்போது கேட்கும், ஆனால் ரெண்டுமே இன்டர்ஃபியர் ஆகும்போது உங்களுக்கு ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபேஸ் கேன்சலேஷன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேஸ் கேன்சலேஷனை அவாய்ட் பண்ணி ஆகணும். இல்லைனா மிக்ஸில் வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து காணா போயிடும். ஒரே ஃபேஸில் இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஃபேஸில் வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து காணா போயிடும். ஸோ இந்த ஃபேஸ் கேன்சலேஷன் அவ்வளோ முக்கியம். ஒவ்வொரு சாங்லேயும் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ இல்லை ஒரே சோர்ஸ்லேருந்து 2 மைக்கிங் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் கேன்சலேஷனை செக் பண்ணணும். இதை பின்னால் ஒரு பெரிய டாப்பிக்காக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ சொல்லியாச்சு. இப்போது வேவ்ஸோட இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வருவோம். அது பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சியோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஹார்மானிக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீடியோலேயே ஸ்டார்டிங்கில் நான் ஹார்மானிக்ஸ்னு சொன்னேன். என்ன ஹார்மானிக்ஸ் சொன்னேன், இந்த ஹைஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைஸில் வந்து பாதி ஹார்மானிக் ரீஜன்லாம் வரும்னு சொன்னோம். ஸோ அந்த ஹார்மானிக்ஸ்னால் என்ன, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏற்கனவே என்னோடய யூடியூப் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சைன் வேவை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இந்த சைன் வேவ் பார்த்திங்கன்னா ஒரு 440 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஜென்ரேட் பண்ணுறோம் சைன் வேவ். ஸோ அந்த சைன் வேவ் வந்து காதில் கேட்கவே முடியாத அளவுக்கு ஒரு நாய்ஸியாக இருக்கும், நீ அப்படின்னு சவுண்டு கேட்கும். ஸோ அந்த 440 ஹெர்ட்ஸுக்கு இருக்கிற அந்த சைன் வேவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரன் பண்ணி விட்றோம். ஸோ ரன் பண்ணி விட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி அனலைசரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கர்வ் மட்டும்தான் அப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைன் வேவுக்கு ஒரே ஒரு கர்வ் மட்டும் வருது அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் நேச்சுரல் இல்லைனா பியோர் சைன் வேவ் அப்படின்னு சொல்கிறது. இந்த பியோர் சைன் வேவ் வந்து நேச்சுரலாக வந்து எங்கேயுமே எந்த மீடியத்துலேயுமே கிடையாது. இதை வந்து கம்ப்யூட்டர் தான் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், நம்மளால் ஜென்ரேட் பண்ணலாம் முடியாது. சிஸ்டம் ஜென்ரேட்டட் டோன்ஸ் இது எல்லாமே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேவ் மட்டும் கரெக்டாக எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கணுமோ அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். பட் ஆனால் லைவ் சினாரியோட இது நடக்காது. இப்போது என் கீபோர்டில் நான் என்ன பண்ணுறேன்னா அதே அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், A440 அப்படிங்கிறது மிடில் சி இருக்குது பார்த்தீங்களா, மிடில் சியை தாண்டி வர அந்த ஏவை நான் அழுத்திட்டு ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 440க்கு மட்டும் ஒரு கர்வ் இருக்காது, அதுக்கு முன்னே நிறைய கர்வ்ஸ் இருக்கும், பின்ன நிறைய கர்வ்ஸ் இருக்கும். அதே தான் அடுத்த ஆக்டேவில் இருக்க ஏக்கும், அதே தான் அதுக்கும் அடுத்த ஆக்டேவில் இருக்க ஏக்கு, இல்லை லோவர் ஆக்டேவில் இருக்க ஏனாலுமே அப்படி தான் இருக்கும். இல்லை எந்த கீயை நீங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணாலோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலயமா நீங்கள் சவுண்டு பண்ணாலோ ஒரு ஃப்ரீக்வன்சி எந்த ஃப்ரீக்வன்சியில் சவுண்டு பண்ணுதோ அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கும், ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். அதை தொட்டு மேலேயும் கீழேயும் நிறைய கர்வ்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இப்போது ப்ரிடாமினண்ட்டாக ஒரு ஃப்ரீக்வன்சி வருது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். அதோடு சேர்ந்து குட்டி குட்டியாக நிறைய ஃப்ரீக்வன்சி வருது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஹார்மானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிங்கிறது ப்ரிடாமினண்ட்டாக வர ஒரு ஃப்ரீக்வன்சி, ஹார்மானிக்ஸுங்கிறது அது கூட வர சின்ன சின்ன ஃப்ரீக்வன்சி. யூஸ்வலாக இந்த ஹார்மானிக்ஸுங்கிறது இந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியோட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். நல்லா படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு தேவையில்ல, ரொம்ப டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா இதுதான் மியூசிக் தியரியாக தான். ஸோ அப்படி இருக்கும். இப்போது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஏன் வந்து டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியும் இந்த ஹார்மானிக்ஸும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் ஹார்மானிக்ஸ் இது ரெண்டையும் சேர்த்த ஒரு கலவைக்கு என்ன பேர் சொல்கிறோன்னா டிம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் வேரி ஆகும். இப்போ ஒரு ஃப்ளூட் எடுத்துக்கோங்க, அந்த ஃப்ளூட்டு வந்து ஒரு புல்லாங்குழல்
அது வந்து ஒரு மூங்கில்ல செஞ்சதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற ப்ராப்பர்ட்டிஸை அதுக்கேற்ற டிம்பரோட அது சவுண்ட் பண்ணுறதுனால தான் அது ஃப்ளூட்டாக சவுண்ட் பண்ணுது. ஒரு பிராஸ் பார்த்துக்கோங்க, ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அதுக்கு டிம்பர் வந்து வேறு, இதுக்கு இருக்க டிம்பர் வந்து அதுக்கு கிடையாது, அதுக்கு வேறு டிம்பர் இருக்குது. ஸோ அது எப்படி சவுண்டு பண்ணும் அப்படின்னா அது வேறு மாதிரி சவுண்டு பண்ணுது. அது பிராஸுக்கு ஏற்ற மாதிரி சவுண்டை வந்து அது ஜென்ரேட் பண்ணுது. இதே மாதிரி தான் ஒரு பியானோ. ஸோ பியானோவில் என்ன பண்ணும், ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், அதை ஹேமர் வந்து இப்படி அடிக்கும்போது நம்மளுக்கு சவுண்டு கிரியேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஏன் தனித்துவமாக இருக்குன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டிம்பர் இருக்குது. TIMBRE டிம்பர். இந்த டிம்பரை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வெவ்வேறு மாதிரி சவுண்டு பண்ணுது. ஸோ ஓகேங்களா, இன்றைக்கி கிளாஸ் இதோட முடிஞ்சு. இந்த கிளாஸில் வந்து நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டுனா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தான் மெயினாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ சவுண்டுனா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், சவுண்டுனா என்னென்னு பார்த்தோம், அது எப்படி ட்ராவல் பண்ணுதுன்னு பார்த்தோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸில் மெயினான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தது ஆம்ப்ளிடியூட் பற்றி பார்த்தோம், ஃப்ரீக்வன்சி பார்த்தோம், ஃப்ரீக்வன்சி சார்ட்டு பார்த்தோம், ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம், அது எப்படி டிவைட் ஆகிருக்குன்னு பார்த்தோம், இன்டர்ஃபியரன்ஸை பற்றி பார்த்தோம், ஃபேஸ் கேன்சலேஷனை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி பற்றி பார்த்தோம், ஹார்மோனிக்ஸை பற்றி படித்தோம், டிம்பரை பற்றி படித்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் இதோட முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த கிளாஸில் நாளைக்கு சந்திக்கிறோங்கள. இப்போ படித்தது எல்லாத்தையும் நீங்கள் இதை ரிவைஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் கொஞ்சம் தியரட்டிக்கலாக தான் இருக்கும், ஒரு மாதிரி வேகான சப்ஜெக்ட்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் இப்படி தான் கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸியாக தான் இருக்கும், ஆனால் போக போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.